ஓம் நமச்சிவாய். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்தாயில், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள்புரின்னு ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய். நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் உள்ள புதன் பகவானின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது இங்க பதிவிடுறோம். அதன்படி பார்க்கும்போது விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்திற்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது 3/1/2026 நண்பகல் 12:06 PM முதல் அன்றைய தினம் மாலை 5:28 PM வரை வரக்கூடிய காலங்கள் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. அன்றைய தினம் மாலை 5:28 PM முதல் இரவு 10:52 PM வரை வரக்கூடிய காலங்கள் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருதுங்க. அதே போல அன்றைய தினம் இரவு 10:52 PM முதல் அன்றைய தினத்திற்கு பின்னிரவாகவும் 4/1/2026 4:17 AM வரக்கூடிய காலங்கள் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருதுங்க. 4/1/2026 4:17 AM முதல் அன்றைய தினம் பகல் 9:43 AM வரை வரக்கூடிய காலங்கள் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. இந்த 4 பாதங்கள் புதன் பகவானின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாதத்திற்கும் நாம பிரிச்சு நேரங்கள் சொல்றோம். நம்ம எல்லா பதிவுலையும் சொல்லிட்டு வர்றதும், இருந்தாலும் புதிதா பார்க்கிற நண்பர்களுக்காக இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுல நீங்க எடுக்க வேண்டிய முக்கிய நிகழ்வுகள் எடுக்கிற நாள்ல உங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்குதுன்னா அதை பார்த்து நீங்க கலக்கமோ அச்சமோ அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான நட்சத்திர பாதம் எது என்று தெரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்துல மட்டும் நீங்க அந்த நேரத்துல அந்த நிகழ்வுகளுக்கான முடிவுகள் எடுக்கிறதையோ இல்ல அந்த நிகழ்வுகளை செய்யறதையோ தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவிட்டுட்டே வரும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதாவது சந்திரன் நின்ற பாகை அளவு என்னன்றது தெரிஞ்சுன்னா அதற்கான நேரங்கிறது ஒரு 2 மணி நேரமா இருக்கும். அந்த சந்திராஷ்டம காலம் முக்கியமானது, தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகள்ல முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தை தவிர்த்துட்டு நீங்க எடுக்கலாம். அது எந்த விதமான பாதிப்பும் தராது. எல்லாம் பேசி பயமுறுத்துறதுலாம் இங்க அர்த்தம் இல்லாதது. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதனால இதை பார்த்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.